இந்த உலகத்தோட மிக ஆபத்தான உணவும் அதே சமயத்துல ஆடம்பரமான உணவும் பல நாடுகள்ல பேன் பண்ணிருக்காங்க. இந்த உணவானது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் அதே சமயத்துல சைனா, கொரியால மட்டும்தான் கிடைக்கும். இந்த உணவு பேரானது ஃபோகோ. இதை பஃபர் ஃபிஷ் அப்படின்ற மீன்ல இருந்து தயாரிக்கிறாங்க. இந்த மீனை சமைக்கிறதுக்கு ரொம்பவுமே நுணுக்கமான முறையில சுத்தம் பண்ணி சமைக்கணும். இதை சமைக்கிறவங்க எல்லாருமே 5ல இருந்து 8 வருஷங்கள் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அதையும் தாண்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஷெஃப் மட்டும்தான் இந்த மீனை சமைக்க முடியும். இந்த மீன் கிட்ட டெட்ரோடோடாக்சின் அப்படின்ற விஷயம் இருக்கு. இதோட ஒரு துளியானது 30 மனிதர்களை கொல்லக்கூடியது. அதே சமயத்துல சைனடோட 1200 மடங்கு வலிமை வாய்ந்தது. இந்த மீனோட கண்கள்லயும் தோள்கள்லயும் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்லயுமே இந்த விஷம் இருக்கு. இதை சரியான முறையில சுத்தம் பண்ணி எரிச்சிருவாங்க. இதோட ஒரு துளி விஷமானது நம்ம உடம்புக்குள்ள போனுச்சுனாலுமே நம்ம உடம்பானது பேரலைஸ் ஆகி நம்ம உடனே இறந்துருவோம். ஜப்பான்ல இந்த உணவானது ஆயிரக்கணக்கான வருஷங்களா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா 1958ஆம் ஆண்டு 168 பேர் இந்த உணவால இறந்து போறாங்க. அந்த சமயத்துல கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த உணவை சமைக்கணும் அப்படின்ற சட்டத்தை போடுறாங்க.